கேட்கல, திருப்பி சொல்லு. சரி, நான் ஒன்றும் சொல்லலை. பிரியா விஷயத்தில் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செஞ்சால் போதும், புரியுதா? ம், சரி. பவி, உனக்கும் சேர்த்து தான் சொல்லுதேன். சரி மச்சான். வேணோ, சௌமியா கால் பண்ணு. சௌமியா கேட்குடா. டே, அவளுக்கு தெரியும்னு சொன்னால பிரியா, அவளுக்கு கால் பண்ணு, சொல்லி வை. சரி, நான் கால் பண்ணுறேன், பேசு. ஹலோ. சௌமியா, சொல்லுங்கண்ணே. என்ன பண்ணுற? சும்மா தானே இருக்கேன், ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். டைரெக்டாக கேட்காத. நீயே பேசுடா அண்ணா. சரிங்க, மச்சான் ரெண்டு எப்படி இருக்காங்க? நந்தினி பவி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, எல்லோரும் நல்லா இருக்காது. சரிங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. இப்போ என்ன சாப்பிட்ட? ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா? ஆமாங்க, காஃபி கொண்டு வந்தாங்க பையனி, எல்லாரும் சிறு பேரும் கொண்டுட்டு வந்தாங்க வச்சு. சரி சரி, சாப்பிடு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நந்தினி பவி எங்க கால் பண்ணவே இல்லை? அவங்க என்னதான் இருக்காங்க. சரி, மாத்திரை போட்டியா மத்தியானம்? வாட்டேங்க. போய் சொல்லாத. வாட்டுட்டேங்க. ஓடாமங்க சேர்த்து வச்சுனதான் இருக்கு வரும்போது. சரிங்க, சாப்பிடுதேன். சரி, உங்கள் மச்சான் பேசணுமா? பேசு. என்ன மச்சாங்க, பெரிய மச்சான் பாட மச்சான்? ரெண்டு பேரும் பேசுவானுங்க. சரிங்க, கொடுங்க. இந்தாடா பேசு. ஹலோ சௌமியா. மச்சான் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நந்தினி பவி பாலா மச்சான் எல்லாரும்? இங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்க. சரி, சாப்பிட்டியா? டேப்லெட்லாம் போடுதியா? வாடுங்க மச்சான், சாப்பிடுதேன். மனம் கேட்குறத பார்த்தா நீ டேப்லெட் போட மாட்டேன்னு சொல்கிற போல. மச்சான் அது வந்து ஒரு மாதிரி இருக்கலாம் மச்சான், அதான். ஒரு மாதிரி இருக்கா? ஒழுங்கா சாப்பிடுமா, சாப்பிட்டா தானே நல்லது. சாப்பிட்டா தானே குழந்தைக்கு உனக்கு நல்லது. சரிதான் மச்சான், ஆனா டெய்லி 3 நேரம் சாப்பிடும்போது கஷ்டமா இருக்குல்ல, கசந்து கிடக்கு. உனக்கு சொல்லணுமாம்மா, கசந்தாலும் அப்புறம் என்ன செய்ய, சாப்பிடணும்னா குழந்தைக்காக. உங்களெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிங்க, அப்புறம் இப்படி தான் டேப்லெட்டு தான் போட வேண்டியது இருக்கும். ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்கிங்க, நாங்களாம் வாங்கி கொடுத்தா அதையும் சாப்பிட மாட்டேங்கிங்க. சாப்பிடுமா சரியா? செக்கப் என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க? ஸ்கேன் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் வாங்கியிருக்கோம் மச்சான். லாஸ்ட்ல ஒரு டைம் செக்கப் வர சொல்லியிருக்காங்க. சரி, செக்கப் போயிட்டு வாங்க. மாமா இல்லைன்னா மச்சானை கூப்பிட்டு போங்க. என்னம்மா சரிங்க மச்சான். உங்களே இருக்காதம்மா தனியா, சரியா? சுனில் பிரியா எல்லாத்தையும் பேசிட்டு எது வேணா சுனில்கிட்ட சொல்லு, வாங்கிட்டு வந்து தருவான். வாங்கலன்னா என்கிட்ட சொல்லு, சரியா? சரி மச்சான். சரி, உங்ககிட்ட ஒன்று பேசணுமா? என்ன மச்சான், எதா இருந்தாலும் சொல்லுங்க. சரி, பிரியா உங்ககிட்ட வந்து பேசலாமா டெய்லி? பேசுவேன் மச்சான். டெய்லி காலேஜ் விட்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு போவா. அப்படி வரலன்னா நைட் வருவா, சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் பேசிட்டு போவா. சரி, எவ்வளோ நேரம் பேசுவா? ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவேன் மச்சான். சரிம்மா, நான் தனியாக காலேஜ் போயிட்டு வரலாம், உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகாது. பேசுங்க என்ன, காலேஜில் என்ன நடக்கு, எங்கே போகிற வராங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காங்க, சரிங்களா? சரி மச்சான். எதுனா கால் பண்ணுங்க. என்னம்மா, மனோட தான் சொல்லணும் இல்லை, எங்களுக்கும் கால் பண்ணி சொல்லுங்கள், சரியா? சரிங்க மச்சான். சரி, உனக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் தான் அம்மாட்டியாட்ட அக்காட்டியாட்டு சொல்லணும் என்ன. வேறு மனசுலேயே வச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. சொன்னால் எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. எதுனாலும் தயங்காமல் சொல்லணும் அம்மாட்ட, அம்மா பண்ணி கொடுப்பாங்க. மனக்கிட்டேன்னு சொல்லாமல் நீங்களும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? நீ இந்த வீட்டு பொண்ணுங்கிறத மறந்துடாத. உனக்கு தான் உரிமை, புரியுதா? ஃப்ரீயாக இரு, சரியா? எதுவாக இருந்தாலும் சொல்லணும். போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் என்ன. சரி மச்சான். கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த நந்தினியும் பாவி அந்த வேலை வச்சுட்டு போயிட்டாங்க என்ன. மைனி அத்தையுமே விட மாட்டாங்க கிச்சனுக்குள்ள. கிட்ட மறக்காங்களா? சரி, வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க என்ன. சரி மச்சான். அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சோ, இல்லை உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சி யாராச்சும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அம்மாட்ட கூட்டிகிட்டு வர சொல்லுதேன். நீங்கள் போனாலும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க, சரியா? மனசுக்குள்ள மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? எந்த ஆசையாக இருந்தாலும் சொல்லிடணும். அதாம்மா குழந்தைக்கும் உனக்கு நல்லது, சரியா? சரி மச்சான், நான் அப்படியே நடந்துக்கிறேன். சரிம்மா, கேர்ஃபுல்லாக இரு. போகலான்னு பேசு, அந்த விஷயத்தை கேட்காத. சரிடா. சௌமியா, மச்சான் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன மச்சான், நான் நல்லா இருக்கேன். சரி, சந்தோஷமா இருக்கணும் என்னம்மா. வர சொன்ன மாதிரி மனசில் வச்சுக்கூட கூடாது, புரியுதா? எதுவாக இருந்தாலுமே சொல்லிடணும், சரியா? என்ன ஆசைப்பட்டாலும் சொல்லணும், சரியா? சரி மச்சான். சரிம்மா, செக்கப்புக்கெலாம் போகும்போது வரும்போது கவனமாக போயிட்டு கவனமாக வரணும், சரியா? அப்புறம் மாத்திரைலாம் நல்லா சாப்பிடு, சரியா? சாப்பிடாம இருக்காத, அப்பப்போ சாப்பிடுமா. வாந்தி வருதா இப்போமும்? மச்சான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மச்சான். சரி, கவனம் என்ன. உங்கள்கிட்ட யாராச்சும் இருக்க சொல்லு, அக்காவாச்சும் அம்மாவாச்சும். தனியாக இருக்காது என்னம்மா. பிறகு தலைச்சதுன்னு உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, சரியா? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா சாப்பிடுமா, வாந்தி வருதுன்னு சாப்பிடாம இருக்காது, சரியா? சரி மச்சான். சரிம்மா, கவனமாக இரு. மாநாட்டை கொடுக்கேன். சரி மச்சான். சமயா, சொல்லுங்க. ஃப்ரீயாக கிட்ட ஃப்ரீயாக பேசுன்னா சுனில்கிட்டே உட்காந்து பேசு. காலேஜ் போனதுலேருந்து ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ, புரியுதா? டெய்லியும் பேசு உட்காந்து. பேசலைன்னா சொல்லு,
அண்ணன் தான் பேச சொன்னாங்கன்னு சொல்லு. சரியா? சரிங்க பார்த்துக்கிறேன். அப்படி எதுவும் வித்தியாசம் இருந்தால் ஃபோன் அடித்து சொல்லு என்கிட்ட. சரிங்க. சரி, நான் பிற பண்ணட்டா? சரிங்க. எதுக்குடா சாமிகிட்ட கேட்க போகிறேன்னா அப்புறம் ஒன்றும் சொல்லலை. கேட்கலான்னு தான் கால் பண்ண சொன்னேன். அப்புறம் அவா கன்சீவாக இருக்காடா. இப்போ தானடா விஷயமே தெரிஞ்சிருக்கு. இந்நேரத்தில் அவளை டென்ஷன் படுத்தக்கூடாது. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். குழந்தை பிறக்கட்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அவளுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் சொல்லலாம்டா விடு. நான் கூடவே இருந்துக்கிட்டு வருஷ கணக்கா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவளுக்கு இப்போ தானே தெரியும். தெரிஞ்சா விடு. மச்சான் பேசாம என்ன ஏதுன்னு நீங்க வேணா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுங்களேன் பிரியலை. இந்த அண்ணன் நல்ல அண்ணன். உங்ககிட்ட யார் சர்டிஃபிகேட் கேட்டா? உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு. இதை மட்டும் எதுக்கு எங்கிட்ட சொல்லிட்டியே பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு? அதையும் நீங்களே செய்ய வேண்டியது என்ன 2 பேரும்? மச்சான் சாரி மச்சான். நாங்கள் தான் எதுக்கு இருக்கோன்னே தெரியலையே. எல்லா வேலையும் நீங்கள் போய் கீழே பிறகு என்ன நாங்கள் இதுக்கு பார்த்து பண்ணுங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இந்த லட்சணத்தில் 2 பேரும் லவ் பண்ணி வேற நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இதுக்கு சௌமியா பரவாயில்ல. உங்களெல்லாம் நல்லா நம்பலாம். சும்மா சும்மா எங்களை திட்டிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தா. ஆமாம் ஆமாம், அவனை திட்டக்கூடாதான். ஏன் மாமா? சரி விடுறான். இப்போ அவள் சொல்ல போய் தானே தெரிஞ்சது. அதுவும் அவளாவா சொன்னா? ஏதோ உளர போய் நானா கேட்டேன். இல்லைன்னா எங்கே சொல்லியிருப்பான்? மாமா ஏன் மாமா? சரி விடுடா, இப்போ மட்டும் தெரிஞ்சிச்சுலாம். ஏதாச்சும் பண்ணுவோம். சரி, இப்போ லீவ் எடுக்க முடியாதுடா. உடனே அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட்டில் போய்ட்டுருவோம். சரி பாப்போம், அது வரைக்கும் சொல்லுதாடான்னு. சரிடா, பார்ப்போம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சும்மா சாஞ்சிருக்கேன். என் பின்னாடி சோபாலம் இல்லையா சாஞ்சிருக்கிறதுக்கு? சும்மா இருங்க. உங்கள் தங்கச்சி மேலே உள்ள கோவத்தை ஏன்ட்ட கட்டாங்க. என் தங்கச்சி மேலே உள்ள கோவம் வெளுத்து விட மாத்துக்கா. உன் மேலே தான் இப்போ கோவம் எனக்கு அதிகமாக வருது. எத்தெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு பதில் சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்த ஒன்றும் சொல்லாமல் சொல்லியிருந்தேன். நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருப்பேன். நீயும் பைத்தியமாக தானே தெரிஞ்ச. பைத்தியம் பிடிச்சி தானே அலைஞ்ச 3 வருஷமா. நான் ஒன்றும் சொல்லாமலே அப்புறம் அவளை இவ்வளோக்குள்ளே பேச விட்டுட்டு இனிமே சொன்னா அவள் எப்படி கேட்பா? யோசிக்கிறதே கிடையாது. சரி விடுங்க, டென்ஷன் படுத்தாதீங்க என்ன. நீ தானே டென்ஷன் ஆக வேண்டியதுதான். இத்தனை அடிச்சனா? சரி, இப்படி சாஞ்சிட்டு இருக்கே, சமையல் பண்ணலையா? பண்ணணும். சரி உங்களை கொஞ்சம் கூல் பண்ணலான்னு பார்த்தேன். கூல் பண்ணதெல்லாம் போதும். போய் வேலையை பாரு. நேரம் இருக்கலாம். நீங்கள் என்ன இப்போவே சாப்பிட வரீங்க? வேற எதனா சாப்பிடுவீங்க. பிறகு என்ன? பிறகு தான் சாப்பிடுவேன்னா அப்போ தான் ரெடி பண்ணுவியான். சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரிப்பா, உன்கிட்ட பேச முடியுமா? அப்பாடா, கோவத்தெல்லாம் குறைச்சிட்டிங்களா? அதுக்கு தானே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. பின்ன எவ்வளோ தடவை தான் நானும் பார்த்துட்ருக்கேன். என்கிட்ட கோவப்படுங்கன்னா கோவப்பட மாட்டாங்களாம், சும்மா கோவப்படுவாங்களா? ஆமாம், நேரம் போகல, அதான் சும்மா கோவப்பட்டுட்டு இருக்காவ. ஆளை பேரு சரி மாமா. மாமா தான் சொல்லு. நான் கோவமும் படுத்திட்டு கோவத்தை குறைக்க செஞ்சிருந்தா. அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்த்துருவான் தங்கச்சி. இப்போ விஷயத்தில் மட்டும் இப்போ கரெக்டாக இருந்துருவாடா. இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரில. மற்ற விஷயம் கேட்டால் எனக்கு தெரியாதுல்ல. 1 நம்பர் ஃப்ராடு. ஃப்ராடு நீங்கள் தான். நானா? நானா? ஆமாம் நீங்கள் தான். என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்தீங்க. என்ன வேலை தான் பார்த்தீங்க? நீங்கள் தானே ஃப்ராடு. ஃப்ராடுன்னு தெரிஞ்சல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணேன்? நான் ஃப்ராடுன்னு சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் ஏன் என்ன கல்யாணம் பண்ணீங்க? ஃப்ராடை தானே கல்யாணம் பண்ணும். கொழுப்படுத்த வாய் பாரு, வாசலுக்கு வேறு பேசுத பாரு. ஏகப்பட்ட கொழுப்பு போய் கொடுக்கலாம். பார்த்திலடா, அவள் விஷயத்தில் மட்டும் அவள் கரெக்டாக யோசிச்சிருவா, பேசுவா. பரவாயில்ல, பதில் கோயில் நல்லா தான் பேசுகிறா. நல்லா பேசுவார்ல. கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும். பைத்தியமாக தெரிஞ்சிருப்பா. தெரியுதாங்க பைத்தியமா? நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கலையோ? ஆமாம் ஆமாம், நல்லா இருந்த இத்தனை வருஷம் யாருன்னே தெரியாது. இது என் மாமா மாதிரி இருக்குது, என் மாமா டிஷர்ட் மாதிரி இருக்குது. என் மாமா இப்படி தான் தூக்கி விடும் டிஷர்ட்டை. ஆளப்பெரு. ஆமாம், நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். என் மாமாவை தான் என் மாமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பைத்தியமாக இருக்க போய் தானே அந்தளவுக்கு நோட் பண்ணியிருக்கேன். பார்த்தவொடனே கண்டுபிடிச்ச. இல்லைன்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்? போங்க, ஏது சொன்னாலும் லாக் பண்ணிடுறீங்க. பேசாமல் சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும். எதுக்கு பதில் பேசுத? மச்சான் அப்ப சுரேஷ் தான் இவளை பத்தி எல்லாமே சொல்றதா உங்களுக்கு? ஆமாம், அப்புறம் என்ன செய்ய, இவ்வளோ பார்த்துக்கிடணும்லாம். இவ தான் ஒரு மக்கு +3ன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. அப்புறம் உங்கள் நேரத்தில் கேட்டு எப்படி தெரிஞ்சுக்கிட? அதுக்கு தான் தனியாக ஆள் வச்சேன். அதுக்கு தான் அவன் வந்து கேட்டிருக்கான். நாங்க இவன் உங்களை லவ் பண்றதே சொல்லல, ஆனா அவன் தான் வந்து கேட்டான். என்னது நீ யாரை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், பவி நீ யாரை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். இல்லாட்டியும் ரொம்ப அமைதியாக லவ் பண்ணுறதே தெரியாமல் அமைதியெல்லாம் இருந்தீங்க. ஒரு ஸ்பீக்கர் வச்சு மட்டும்தான் சொல்லலை இன்னும் ஊருக்கு. வீடு வீடாக போய் சொல்லாத குறைதான். ஊரில் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பசங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியுது. பிறகு என்ன, காலேஜுக்கு போனால் அங்கேயும் தம்பர் அடிச்சு வச்சாச்சு. சொன்னதுல என்ன இருக்கு? கேட்டா சொல்ல தானே செய்யணும். என் ஊரில் எல்லாரும் இப்படி தான் சொல்லிட்டு அவ்வளோ கேட்கேன். அவ்வளோ பேர் வந்து கேட்கணும் என்கிட்ட. பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, அந்த பிள்ளையே சொல்லியிருக்கு, நீ ஏன்டா சொல்ல மாட்டக்க அப்படின்னுட்டு.
நினைச்ச முடியும்? பிள்ளைகள் கேட்டா அப்புறம் மறைக்கவா முடியும்? கேட்குற அளவுக்கு எதுக்கு நடந்துக்கிட்டோன்னு தான் கேட்கேன். சரி விடுங்க. எதுக்கு அவனை சொல்லுத வந்து கேட்டான்னுட்டு? இல்லை பசங்கிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை காலேஜில். அது அவனாக தான் வந்து பேசினான், நல்லா பேசினான். அவனாக தான் கேட்டான், அதுக்கு தான். ஆமாம், இவங்க காலேஜ்லேருந்து ஊர்லேருந்து அவ்வளோ இடத்துக்கு சொல்லியாச்சு. நாங்கள் பார்த்துக்கிட்ட ஆள் வச்சு அந்த ஆள்கிட்ட சொன்னோம்னா உங்களுக்கு அது பெருசாக தருது. வீடுடா. இவளுக்கும் ஆரம்பத்தில் கொடுத்து வச்சிருக்கோண்டா, செல்லம் கொடுத்தது ஓவராக தான் போச்சு. நான் ஒன்றும் அப்படி பண்ணலை, விடுங்க. பண்ணலையா? நான் பண்ணிக்கிட்டு இருக்கீல, அப்புறம் என்ன? நீங்கள் 2 பேரும் மட்டும் லவ் பண்ணதை ஊரெல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சியா? அப்புறம் அவள் லவ் பண்ணது எதுக்கு எங்கிட்ட சொல்ல? அது நான் உங்களை தானே லவ் பண்ணேன், நந்தினி மச்சானை தானே லவ் பண்ணேன். உங்கள் 2 பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஆனால் அது அவள் காலேஜ் போன பிறகு தானே தானே லவ் பண்ணேன். இது நான் 2 உங்ககிட்ட சொல்லியாச்சுல. ஆனால் அவள் உங்ககிட்ட சொல்லணும்னா அது நாங்கள் நினச்ச முடியும். வீடுடா. ஈவிய கிட்டலாம் இன்னும் பேச முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்ம பார்த்துக்கலாம். இனிமையாட்டி இவரை சாரி பண்ணி வைக்கணும்டா. எங்கேருந்து சரி பண்ண? அதான் நம்மளுக்கு மேலே நிற்காங்களா? இங்கே உங்கள் தலைமையிலையா இருக்கேன், பக்கத்தில் தானே இருக்கேன். உழுப்பு பொறி இவளுக்கு, வாய பொருடா, கம்புடுடா இவளுக்கு. புட்டுத்தான் தான் இவ சரி வருவா. நாளைக்கு மேலே ஏறி இருப்ப நீ. இருக்கட்டும் மாமா. பவி, ஒரு ஹெல்ப் பண்ணுமா? என்ன வச்சா சொல்லுங்க. கிச்சனில் பெரிய கரண்டி வச்சுருப்பீங்களா? அதை எடுத்துட்டு வா. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி விட்டுற கட்டை இருக்கலாம், அதை எடுத்துட்டு வா. எதுக்குடா எருமை மாடு? மச்சான் எதுக்காக மச்சான்? நீ சொன்னா கேட்க மாட்டியா? ஏத்தான் கேட்பியா? சரி மச்சான் எடுத்துட்டு வரேன். ஏ பாவி சும்மா இரு, அவன் சொன்னதான் நீனும் போய்கிட்டு இருக்க. பேசாம இருந்துருங்க சொல்லிட்டேன். மாமா சப்பாத்தி போட போகிறீங்களா நீங்கள்? வாங்க அப்போ கிச்சனுக்கு போவோம். இங்கே வச்சு என்ன பண்ணுவீங்க? சப்பாத்தி தானே போடும், எடுத்து வரட்டும். மச்சான் தாங்க. கொண்டாமா கொண்டா. டேய் வேணா போட இப்படி. சும்மா இருடா. பேசாம இருந்துருங்க 2 பேரும். அரை முடியாது. ஏந்திரி ஏந்திரி. முடியாது, நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு இருக்கேன். இப்போமே கூப்பிடுங்க கிச்சனுக்கு, நான் வர மாட்டேன். பிறகு பண்ணுவோம். பண்ணுதாவே சமையலையும் தான் பண்ணணும். கிச்சன் கூப்பிடல, நீ எந்திரி மேலே. நான் எந்திரிக்க மாட்டேனே. எந்திரிக்க மாட்டியா? நான் எந்திரிச்சிருவேன், அப்புறம் கீழே தான் விழுந்து கிடப்பேன். இப்போ எதுக்கு நீ எழுப்புனீங்க? எதுக்கா தெரியலையா? இரு, நான் எந்திரிச்சுக்கிடுது. அப்போ வசமா இருக்கும். எருமை சும்மா இருடா. விளையாட்டு பண்ணிட்டு இருக்கத அப்புறம் அவன் மறுபடியும் கோவப்பட போறா. வெள்ளாடுதாவளா இவகிட்டயா? கொடுக்கறது இப்போ கொடுக்கறது தான். என்ன பேச்சு பேசுதாவா? டேய் கொண்டாந்து புரியலையா? சும்மா இருடா நீ. அதான் கேட்கல மாமா, கொடுங்க போட்டும். பெய் சப்பாத்தி நல்லா போடட்டும். இவ வேற எதுக்கு கேட்கணும் தெரியாம சப்பாத்தி போட போறாங்க. நன்றி. சும்மா இரு, அவன் ஏன் கேட்க தெரியுதா? அவன் நான் வந்து சப்பாத்தி போட போறதா? என்ன கிச்சன் பக்கம் போயிருக்கான்? இல்லை நாங்கள் தான் போயிருக்கோமா? அப்புறம் ஏகி கம்பத்திக்கிட்டு உனக்கு தான் இப்போ அடி கொடுக்க தான் கம்பெடுத்து வர சொன்னான். எருமை கொண்டா எருமை. எனக்கா? என்ன ஏக்கி அடிக்க போகுது? எதுக்குன்னு தெரியலையா? இங்கே வா எஞ்சி. நான் வரமாட்டேன். ஏக்கு என்ன அடிக்க போறியா? நான் என்ன பண்ணேன் உங்களை? அதான் கோவம் இல்லைல்ல, இப்போ கூல் பண்ணிட்டேன்ல. கூல் பண்ணிட்டேன். ஏஞ்சி வாங்க. உங்கள் அண்ணன் மேலே போட்டுரும், இல்லைன்னா பாய் மேலே போட்டுரும். இந்த பக்கம் வா. அடிக்கிறதுக்கு அங்கே வராங்க, நான் வர மாட்டேன், போங்க. பவி நீ ஏஞ்சி இந்த பக்கம் வா. எதுக்கு மச்சான் அவனை அடிக்கீங்க? அதுவா வட்டி கொடுத்துட்டு சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. நீ எந்திரிச்சு பாடாட்ட போ. ஏறுமை சும்மா இரு ஏறுமை. அவனாச்சும் பக்கத்தில் வந்தியா சேர்த்து விழுந்துரும் சொல்லிட்டேன். வாய் என்ன வாய் பேசுதா? என்ன கேட்கணும் பாரு. கொடுத்தா தானே நம்ம வராது அந்த மாதிரி. ஏக்கு சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்களேன்? ஏஞ்சிங்க வா. சொல்லுவியா நீ? அப்படி சொல்லுவியா? ஆமாம் சும்மா இருங்க. என்ன சொல்லுவேன்னு கேட்குங்க. என்ன சொல்லுன்னு தெரியலையா? என்ன சொல்ல இப்போ? தெரியல, சொல்லுங்க, அடிக்காதீங்க. யோசி, என்ன சொன்னு யோசி. உனக்கெல்லாம் கொடுக்கணும் அப்பப்போ, அப்பதானே சரி வருவேன். அடிப்பீங்களோ? இருங்க. அடி வாங்கிற ஓடத்துருவேஞ்சு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஏந்திரித்துருவேன். அப்போ என்ன அடிக்க மாட்டீங்களா? அதுக்கு எப்படியா பண்ணுவேன்? நவுலு உங்க அண்ணன் 2 பேர் இருக்கானு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? வர வர உனக்கு ரொம்ப கொழுப்பேறி போச்சு. எங்க என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேக்கு. சரி விடுடா, நாங்கள் தானே இருக்காருமே, வேற என்ன? நல்லா உசு பேத்தி விடுங்க அவளை. ஆளு கிளம்புரு. நீங்களாம் அண்ணன் விளாடா. ஏன் இங்கே சிட்டியில் எல்லாம் வித்தியாசமாக பண்ணதாங்களா என்ன? டெய்லி இதை தானே பார்த்துட்டு இருக்கு. பிறகு என்ன வேணா பொது இடத்துல பண்ணிட்டு இருக்கான், வீட்டில் தானே பண்ணிட்டு இருக்கான். வாங்கிட்டு தானே எருமை மாடு வந்திருக்கான். பிறகு என்ன? நீ வேற எங்க போவா? போவேன் போவேன். இப்போலாம் அடக்க மாட்டான், அவனும் அடக்க மாட்டான். போடா. போவியா? எங்க போவ? அதை சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? இப்போ யார்கிட்ட சொல்லுவேன்? நீ எந்திரிமா. ஏய் நந்தினி, என்ன இது? என்ன பேச்சு பேசுத? ஆமாண்ணா, நான் போவேன். நந்தினி கோவப்படுத்தாத அவனை. இன்னும் கோவப்படுத்தல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ பேசுறதுக்கு அவன் கோவப்படுவான். என்ன பேசுறன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்காத. சொல்லு, யார்கிட்ட போவ? கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லுன்னு இப்போ வெளுத்துருவேன். சரி, என் மாமா கிட்ட போவேன். இப்போ நான் யாரு? அது இது என் ஹஸ்பண்ட். திருத்தவே முடியாது ஒன்னலாம். எந்திரி. முடியாது. கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கானு தெரியும் உனக்கு? ஹாலில் வச்சு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? உங்க அண்ணன் 2 பேர் இருக்காங்க, பவி இருக்கா. அது பாவி அண்ணங்கிட்ட இப்படி தான் நிற்பா.
நீ பாத்தியா? சொல்லு, நீ பாத்தியா? எப்போ பார்த்த? அவள் இப்படியே பண்ணிட்டு இருக்கா உன்ன மாதிரி. எப்போ பார்த்தாலும் எந்த இடம் பார்க்கறது கிடையாது, யார் இருக்கான்னு பார்க்கறது கிடையாது. எப்போ எதை செய்யணும் மூளையே இருக்க மாட்டேன் உனக்கு. எந்திரி, வா ரூமுக்கு வா. விடுறா, அவள் சொன்னா சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்க விடு. அதானே இருமை. இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுத நீ? எதுக்கு எடுத்தா சப்போர்ட் பண்ணாதீங்கடா. நாளைக்கு ஒரு பொது இடத்துல இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். பண்ணனாலும் என்னடா ஓம் பண்ணிட்டு தானே அடி வாங்க போகிறமானோ? வீட்டில் தானே கொண்டு இருக்கான். இப்போ அதுக்கு என்ன விடு, நாங்கள் தானே இருக்கோம். செல்லும் கொடுத்துதாண்டா இவ இந்த வேலையெல்லாம் பார்க்கா. கெடுத்து வைங்கடா நல்லா இவளை. எந்திரி நந்தினி, வா ரூமுக்கு வா. மச்சான் வீடுங்க, அவ பாட்டு நின்று போறா. அவி, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. வீடுங்க மச்சான், அவ பாட்டு நின்று போறா. அவளுக்காட்டு கொடுத்து வச்சிருக்கலாம். என்ன பவி, ஏங்க இப்படி சொல்லுத? எருமை பாலா. என்னடா போடா, வேணா ரூம் கூட்டு போகல. எருமைகளா, பேசாம இருங்க. எந்திரியம்மா, நீ வேற. நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம். நான் மனம் நீ வேணா போனதுனே கூட்டு போவோம் பேசுதுன்னு. நீ இப்போ தூரம் எந்திரிக்கையில் இப்போ 2 அரை விடவா? எந்திரி நீ முதல்ல. இப்போ ரூமுக்கு போ, நான் வாரேன். இவனுக்கு எருமை ஏற்கனவே இப்போ என்ன அடிக்க? சின்ன உன்னை அடிக்க கொஞ்சம் சொல்லுதான் எருவ மாடு. எதுக்குடா இப்போ இவனை போட்டு அடிக்க? என்னாச்சு உனக்கு இப்போ? அதானடா இவனுக்கு பைத்தியம் முடிச்சிட்டா. இவனை தானே அவளை அடிக்க போனேன்னா, அதாச்சும் அவன் சொன்னான்னு அடிக்க போனான். என்ன எதுக்கு அடிக்கான்? எதுக்கு அடிக்கணும்? பின்ன சொல்லாமல் என்னதுக்கு அடிக்க? இவ்வளோ நேரம் 2 பேரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் தங்கச்சிக்கு என்ன செஞ்சாலும் சப்போர்ட் தண்டை பண்ணுதியா இவளுக்கு? அதுக்கு என்னடா? மானவை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் நல்லாவே பார்த்துக்கிறான் சௌமியாவை. நீ என்ன லட்சணத்தில் பார்த்துக்கிற பவிய? என்னடா இவன் இப்படி கேட்கான்? அதான் எனக்கும் புரியல. ஏக்கு இவன் இப்படி கேட்கான்? ஏக்குடா இப்படி கேட்க? அவளுக்கு இப்போ என்ன, அவன் நல்லா தானே இருக்கா? நல்லா தான் இருக்காளா? அது நாங்கள் சொல்லணும் எருவ மாடு. சொல்ல வேண்டியது என்ன? உங்களை யார் சொல்லண்டானா? இப்போ அவளுக்கு என்ன குறைச்சனா? அது நீ தாண்டா கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதை நிறைவேற்றணும். அவளுக்கு என்னடா நிறைவேற்றல? ஏய் பவி, உனக்கு என்ன பிரச்சனை? எது வந்தால் என்ன சொல்ல வேண்டியதானே? இப்போ அவன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? சொல்லு அவன்கிட்ட. நான் சொல்ல அவன் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன சொன்ன? சொல்லி நான் ஏதாச்சும் செய்யலைன்னா பரவாயில்ல, அவன்கிட்ட சொல்லலாம். இப்போ என்ன சொன்னேன்? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். அவளுக்கு தான் ஒன்றும் வேண்டாமாடா. வேற என்ன உன்கிட்ட என்ன கேட்டா? அடிச்சு விடுவேண்டா. ஏன்டா என்னடா கேட்க முடியவா? ஓன தான் கேட்க முடியும். சரி, அவன் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? பின்ன என்ன சொன்ன உன்கிட்ட? கேட்ட ஒன்றும் வேண்டாங்க. தொலைச்சு விடுற ராஸ்கல். என்னன்னு சொல்லி தொலைகிற மாதிரி. என்னடா பார்த்துக்கிறவளா? ஒழுங்கு பார்த்துக்கிறியா இல்லையா? அதை தானே எருவ மாட்டேன் நான் கேட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு இப்போ என்ன குறைச்சனா? என்ன வேணுமா கேளு. நீ கேளு எருவ மாடு. போ, கூட்டு போ. 2 பேரும் அடி வாங்க போறிய. கொழுந்தியாலும் சரி தான், மச்சானும் சரி தான். திருப்பி அடிச்சு விடுவேன். 2 பேரும் என்னன்னு சொல்லிடுங்க. என்னதான்டா சொல்லி தான் தொலைய நீயும். 2 பேர் சப்போர்ட் பண்ணிடலாம் வந்தாங்கச்சி. காலில் வச்சு உங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு அவ பாட்டு சின்ன பிள்ளை தரமா பண்ணிட்டு போறேன்னு சொன்னீங்க. உன்கிட்ட தான் வருவான்னு சொன்னீங்க. பாவி என்ன சொன்னான்னு கவனிச்சிடா? 2 எருமைகளும் அப்படி என்ன பேசிட்டு இருந்திய? இவன் என்னடா சொல்லிட்டு இருக்கான்? பவி என்ன சொன்னா? இந்த லூஸ் என்ன சொல்லிச்சா வேண்டா? பவி என்னம்மா என்ன சொன்ன? கேட்கலையே. மச்சான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சொன்னேன். நான் ரூமுக்கு போறேன் மச்சான். நந்தினி பேரை கூப்பிட்டுடி, சமையல் பண்ணும்போது வரேன். நில்லு. எங்கே போகிற? கேட்டுட்டு இருக்க உன் ரூமுக்கு போகிறாங்க. கேட்டுட்டு இருக்கானம்மாண்ணா. என்ன அவங்ககிட்ட என்ன சொன்ன நீ? போராட்ட அது ஒன்றும் சொல்லலை. இப்போ என்கிட்ட அரை வாங்க போகிற என்ன மரியாதை சொல்லிடு. அவங்ககிட்ட இப்போ சொல்ல தானே செஞ்ச. பிறகு என்ன என்கிட்ட சொன்ன? என்ன எருவ மாடு சொல்ல தான் செய்வா. அவள் இப்போ மறுபடி கேட்டோன்னு ஒரு மாதிரி நிற்கா. நான் சொல்லதான் எருவ மாடு. நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கிறியா இல்லையா? என்னடா இவன் இப்படி கேட்கான்? நீ பார்த்துக்கிறியா இல்லையா பவிய? எதுவும் பிளான் பண்ணி வச்சிருக்கானா? மச்சான் அப்படியெல்லாம் ஒரு பிளானும் இல்லை. பின்ன எதுக்கு அவன் அப்படி கேட்கான் அவனை பார்த்து? நீ முதல்ல என்ன சொன்ன அதை சொல்லு. அது நந்தினி நவள சொன்னாங்கல்ல, அதான் மச்சான் அப்படியே நின்று கிடட்டும், அவள் பாட்டு நிற்கட்டும் உங்க கூட அப்படின்னு சொன்னேன். அதை சொன்ன எதுக்கு அவன் என்ன அடிக்கான்? அவளுக்காச்சும் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன். நீ ஒழுங்கா இருந்தா ஏன்டா அப்படி சொல்ல போறா? நீ நவுளி போ, அவளுக்கு 2 கூட்டு தான் சரி வருவா. ஏய்க்கு இப்போ அப்படி சொன்னா? நீ ஒன்றும் கிளிக்காண்டா அதில் உட்காந்து பதில் சொல்லு. ஏய் ஏய்க்கு இப்போ அப்படி சொன்ன? ஆ நீ அடங்கு முதல்ல. ஏக்கு பாவலா தட்டுத? ஏய்க்கு அப்படி சொன்னான்னு தெரியணும்டா. இதுக்கு மேலே உனக்கு என்ன தெரியணும்? நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். எங்ககிட்ட பேசிட்டு நீ அவட்ட என்ன பேசி வச்சிருக்க? அப்படி எருமைக்கெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலடா. அவட்ட ஒன்றுமே பேசலை. சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறேன். அவட்ட கேடு எருமை. இன்னும் எதுக்குடா அப்படி சொல்லுதான்? என்னத்துக்கு சொன்னான்னு எனக்குன்னு தெரியும். அப்போ நீ ஒழுங்கா அவளை பார்த்துக்கலான்னு அர்த்தம் இருமே. நான் அவனை ஒழுங்கா பார்த்துக்கல பவி. பதில் சொல்லு, வாயை மூடிட்டு நிற்காத. நீ மிரட்டுறத முதல்ல நிப்பாட்டு. பவி என்னம்மா சொல்லு. பார்த்துக்கிறானே இல்லையா உன்னை? சொல்லுமா, பயப்படாத, தயங்காத, சொல்லு. எது வந்தாலும் பரவாயில்ல சொல்லு. பார்த்துக்கிறாங்க, நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, நல்லா தான் பார்த்துக்கிறானா? நல்லா பார்த்துக்குது அது சொல்லலைண்ணா. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நந்தினி இப்போ உங்ககிட்ட பொது இடம் இல்லை, ஹால்.
யார் இருந்தாலும் பார்த்துக்க மாட்டாங்களா உங்ககிட்ட வரலாம். அவங்க அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, பொது இடத்துல எது வந்தாலும் ரூமோட இருந்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அப்படி சொன்னேன். உனக்குலாம் இந்த அடி காணாதுடா. நில்லு. தங்கச்சிக்கு மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணு. பின்ன எதுக்கு அவட்ட அப்படி சொல்லி வச்சிருக்க? அது பொதுவாக சொல்லி வச்சேன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. சரி 4 பேர் நின்று பேசுகிற இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டில் சமாளிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போனீங்க தெரியுமா 2 பேரும். அப்பவும் கூட அவங்க பக்கத்துல போவே விட மாட்டாங்க தெரியுமா. ஏன் இது இத்தனை நாளாக நீ சொல்லலை? லூஸு, அது கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்தில் வர வேணாம்னு சொன்னா அது காரணம் இருக்கிற மாடு. அதையும் இதையும் எதுக்கு மிங்கிள் பண்ணுற? இப்போ உனக்கு என்ன குறைச்சல் அதை சொல்லு. இது நான் பொதுவாக கல்யாணம் முடிஞ்ச உடனே சொன்னேன். அது 4 பேர் முன்னாடி பேசியிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து நீ எப்படி பண்ணுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்லி வச்சேன். அதுக்காக நீ வீட்லேயும் ஹாலையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னு அர்த்தமா? தப்பாக புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் நினைச்ச முடியும்? என்கிட்ட கேட்கணும். நீ தப்பாக புரிஞ்சதுக்கானது இப்போ அவங்ககிட்ட வேற ஊசி பேத்தி விட்டுட்டுருக்க. லூஸு தான் பவி. நீ என்கிட்ட தான் கேட்டிருக்கணும். அவனை போய் சொல்லிட்டு இருக்க. அந்த எரு மாடு அடிக்குதுலா. இதை என்கிட்ட கேட்டு நான் சரி என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அது சரின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் படுத்தி நீ ஏன் தாண்டா அப்படி சொல்லி வச்ச? அது நமக்கு தெரிஞ்சது தானடா. அப்புறம் கல்யாணம் முடியாதுக்கு முன்னாடியே பக்கத்தில் வர வச்சா நல்லாவா இருக்காது? அது முறையும் இருக்காதுல்ல. சரி கல்யாணம் முடிஞ்சோன்னா அந்த ஆசையெல்லாம் அவங்களும் நிறைவேற்றிக்க நினைப்பாங்க. அதுக்கு சரி பொது இடத்துல நடுவேட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சேன். மண்ணாங்கட்டி அடிச்சணும் அந்த அவன் ஆசை நிறைவேற்றுறதோட உனக்கு அப்படி என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இவன் இப்படி தப்பாக எடுத்துக்கிடுவான்னு எனக்கு என்ன தெரியும்? ஒன்று தெளிவாக சொல்லி புரிய வச்சிருக்கணும். சும்மா சொல்லி வச்சுக்கிட்டு அவளா எதையாட்டு நினச்சி மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. பாவம் ஏறுவ மாடு. இன்னைக்கு இவன் பண்ணாட்டாலும் அது தெரிஞ்சிருக்காது. இன்னும் அவன் மனசுக்குள்ளே தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் கொழுப்பு அவளுக்கு. என்னை கேட்க வேண்டியதானே? நீ இப்படி சொல்லி வச்சிரு பிறகு எந்த குடி கேட்கவா? ஏக்கிடா இப்படி சொன்னேன்? மரமண்டா பவி சொல்றது காதில் விழுந்துச்சா? அவ எப்படி நடந்துக்கிறான்? உன்னே மாதிரி எப்படி நடந்துக்கிறான்? அவ எவ்வளோ அழகா பார்த்துக்கிறான் நடந்துக்கிறான். எதுக்கு தான் நீ இப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேக்கு. பவிட்ட பேசியே இல்லையா? என்னத்தை தான் பேசிக்கலிக்கல எனக்கு தெரிய மாட்டேக்கு. கூட இருக்க ஆளுகள் சந்தோஷமா இருக்கா இல்லையான்னு கவனிப்பே கிடையாது. ரொம்ப பேசாதீங்க. அவனும் அக்காவும் தானே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரிதான் சொல்லி கொடுத்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கல, பொது இடத்துல யார் இருக்கான்னு பாக்கியா பார்க்க மாட்டேக்க. உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிருதல்ல. அவகிட்ட கேட்கறது கிடையாதா? ஆ எதுக்கு எடுத்தாலும் நான் தானா? என்னையே தான் திட்டுறீங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேப்பா. ஒன்று போ அந்தால. வர வர நீ மாறிக்கிட்டு தான் வர. பழைய நந்தி நீ இல்லை. இந்த எல்லாத்துக்கும் என்ன தேவை அதே தான் உன் மைண்டில் இருக்கும். இப்போ ஒருத்தரையும் கவனிப்பு கிடையாது. என்னையும் சேர்த்து தான். இவளெல்லாம் லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணியிருக்கு இந்த லட்சணத்தில். நான் என்ன சொன்னேன், அவள் என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிட்டு இப்போ தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கேன். ஓ ரூமுக்கு வா. ஆளை பாரு ஆளை. தெளிவாக சொல்லியிருக்க வேண்டியதானடா அவட்ட. அவள் பாரு தேவையில்லாமல் ஆசையை மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு. யாருடா அப்படி இருக்குதுன்னா அவளை யார் என் பக்கத்தில் வரேன்டாண்ணா எனக்கு நல்லா வருதுடா. கேட்டலாம் போல தோணுது. அதில் சொன்னோடனே என் பக்கத்தில் வராமல் தானே இருக்கா இந்நாள் வரைக்கும். நீ இவ்வளோ கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்கேன். நீ எதுக்கு அப்படி பேசியிருக்க? நீ உங்ககிட்ட வராமல் விளையாட்டு போவா? வேறு ஏக்கு எப்படி சொல்லுதா? அவளை தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சு வச்சுக்கிட்டு வராமல் இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ அப்படி சொல்லாமல் இருந்தா வருவல்ல. நீ ஏக்கு சொன்ன? சொல்கிறத சொல்லி வச்சுட்டு அப்புறம் அவளை ஏக்கு குறை சொல்லுத நீ? கடைசி வரைக்கும் இவெல்லாம் கல்யாணம் பண்ணாமலே வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் இவ சரியாக வந்திருப்பாங்க. பக்கத்துலேயும் வராமல் அவங்க பாட்டுக்கு இருந்தால் சரியாக வந்திருப்பாங்க. நீ தேவையில்லாமல் பேச்சு பேசுறப்பாடா அடிச்சு விடுவேன். மச்சான் ப்ளீஸ் மச்சான், தெரியாம சொல்லிட்டேன். ஒன்றும் சொல்லாதீங்க, விட்டுருங்க. தப்பு ஏன் மேலே தானே, நான் தான் தப்பாக புரிஞ்சிருக்கேன். பக்கத்தில் வந்துடாத சொல்லிட்டேன். நீ அடி தான் வாங்க போகிறேன்னு நினைக்கேன். சரி நான் வரமாட்டேன். அப்படியே பெயிரு. சரி இப்போ பவி எங்கே போகிற? ரூமுக்கு தான் போகிறேன். ஆமாம் பவி அழுதான் மாமா. என்ன ஏனா? நான் கொஞ்ச நேரம் ரூமில் இருந்துட்டு வரட்டா? அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம். சரி. பவி நில்லுமா. மச்சான் தப்பாக எடுத்துக்காதீங்க மச்சான். நான் கொஞ்ச நேரம் ரூமில் இருந்துட்டு வரேனே. சரிம்மா போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருவா. சரி மச்சான். டேய் போ, ரூமுக்கு போகிற பாரு. போய் சமாதானப்படுத்து. இல்லைடா கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய் சமாதானப்படுத்திக்கிறேன். போடா சொன்னதை கேளு போ. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அப்புறம் அவட்டை கூப்பிடுத. போ, அவள் அழுதுட்டே போகிற பாரு. போடா போ எழுந்துச்சு. ஏறுவ மாடு பேசுறது தெளிவாக பேசி புரிய வைக்க வேண்டியதானே. பாவண்டா அவன் 4 மாதமாக மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கா. எனக்கு என்ன தெரியும்? என்கிட்டலாம் அவள் கேட்டிருக்கணும். சொன்ன பிறகு எப்படிடா அவள் கேட்பான்? சரி போ சமாதானப்படுத்து போ. அங்கே போய் அவட்ட கோபிட்டு இருக்கிறத மறுபடியும் சொல்லியாச்சு. சரிடா சரி போ, நீ போய் வேலையை பாரு, சமையல் பண்ணு. பாவி இருக்கட்டும்.
நான் ஏதாச்சும் பண்ணணுமா? நான் வரவா? சொல்லு, எது ஹெல்ப் பண்ணட்டா? ஒரு கல்பம் பண்ணடா, போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு. சரி, எதுனா கூப்பிடு, நான் வந்து பண்ணி தரேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல வந்து பண்ணி தரதுக்கு. பேசாமல் இருங்க, போங்க, நான் பண்ணிக்கிடுவேன். தெரியாது தான், தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, அதுபடி பண்ணி தரேன். வரட்டா? வர வேண்டாம், நான் பண்ணிக்குவேன். நான் புதுசாக பண்ணுதேன், பண்ண தானே எல்லாத்துக்கும். இதை விட நம்ம வீட்டில் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம்ல. நம்ம 5 பேருக்கு பண்ணிக்கிட மாட்டோம்னா பண்ணிடுவேன். சரி, பொறுமையாக பண்ணு. எதுனா கூப்பிடு, ரூமில் தான் இருக்கேன். ம், சரி.